இப்போ 2 படம் பண்ணுறோம். இது ஒன்று, இன்னொன்றும் பண்ணுறோம். இது எங்களுக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, நாங்கள் அதான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த ஏவிஎம் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்துருந்த அந்த இளைஞர்கள் இவ்வளோ தூரம் பயணித்திருப்பது என்பது யாருடைய கருணைன்னு எங்களுக்கு தெரியாது. யாருடைய கருணையாக இருந்தாலும் அதற்கு இருவரும் தலை வணங்குகிறோம். நினைக்கவே இல்லை நாங்கள். ஆனால் வருவோன்னு தெரியும், இவ்வளோ பெருசாக வருவோன்னெலாம் தெரியாது எங்களுக்கு. வந்துட்டதை தக்க வச்சுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. தக்க வச்சுட்டீங்க, நீங்கள்லாம் சேர்ந்து அங்கே நிற்க வச்சுட்டீங்க எங்களை. அதற்கு என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருவருமே இருக்கிறோம். இப்போ இந்த பண்ணணுங்கும் போது வழக்கமாக என்னன்னா, ஹீரோ சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க, ப்ரொடியூசர் ஓடி ஆடுவார். இதில் ஓடி ஆடி தூங்க விடாமல் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது இவர் தான். எனக்கு கமல் படம் பண்ணுறேன், ஐயோ நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு டெய்லி ஃபோன் பண்ணி, சார் டெய்லி ஃபோன் பண்ணுறார், சார் அவர் தான் சார் முடிவு பண்ணணும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொரு வாட்டி பெட்டராக அப்படின்னு தேடி 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 நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எனக்காக பண்ணிட்டார். அவர் டைட்டில் தான் எந்த ப்ரொடியூசர்னு 2 பேர் பிரித்து பண்ணிக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. இவர் ஒருத்தர், மகேந்திரன் ஒருத்தர். நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னு. நல்ல முடிவுக்கு வந்திருக்காங்க, பிரமாதமாக அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வந்து நான் லஞ்சு சாப்பிட்டு போகிறேன், அவ்வளோ வசதியாக இருக்கேன் நான். அதற்கு நன்றி சொல்ல வேண்டிய முதல் ஆள் இந்த ராஜ்கமல் நிறுவனம். அதை கட்டி காத்து கொண்டு வந்தோங்கிறது போக, இதை இன்று நிர்வகிக்கும் ஆள் எவ்வளோ அமைதியாக பின்னாடி இருந்து இதெல்லாம் இப்போ எங்கே இருக்காரு கண்டுபிடிக்க பார்ப்போம் இந்த கூட்டத்தில். அதான் மகேந்திரன். அது சந்திரஹாசனுக்கு இப்படி ஒரு வாரிசு கிடைக்கும்னு நான் நினைக்கல, இவரும் நினைக்கல. ஏன்னா சந்திரஹாசன் அவர்களுடைய இரங்கல் கூட்டத்துக்கு வந்தபோது, இனி கமல் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கவலைப்பட்டீங்க நீங்கள். அந்த கவலைப்படும் போது நான் ஓரக்கண்ணில் மகேந்திரனே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அங்கேயே நின்றுட்டு இருந்தார் அவர். எனக்கு அப்போ தோணுச்சு, இன்னொரு சகோதரர் கிடைத்திருக்கிறார் என்று. அதை வருஷம் நிரூபிச்சுக்கிட்டே வர்றார் அவர். அது போக அவர் எனக்காக தேர்ந்தெடுக்கும் சகோதரர்கள், அவர் எனக்கு பார்ட்னர் தேடி பிடிக்கிறதே கிடையாது. இன்னொரு சகோதரனை கொண்டு வந்து சேர்ப்பார் என்கிட்ட. அப்படி பல பேரை கொண்டு வந்திருக்காரு. சில பேரோட இன்னும் படம் பண்ண வேண்டிய பாக்கி இருக்குது. சில பேரோட சேர்ந்து தொழில் செய்திருக்கிறேன். இதில் என் கூட கரம் கோர்த்து நின்றவர் மகேந்திரன். அதனால் அவர் பேரை முதல்ல சொன்னேன். அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது என்பது இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். சினிமாவே அப்படித்தான் இயங்குகிறது. இது இந்த பக்கம். இப்பொழுது இந்த பலத்தையெல்லாம், இந்த திறமையெல்லாம் நம்பி அந்த இயக்குனரிடம் கொடுத்திருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பொறுப்பு அவருக்குங்கிறது அவருக்கும் தெரியும். அதை அவர் திறமையாக செய்யணும். பயமுறுத்தலைங்க, நீங்கள் வேறு மிரட்டுறோம். இது முதல் நாளாவதுமா இப்படி மிரட்டுறாங்களேன்னு நினச்சிடக்கூடாது. உங்களுக்கு இவ்வளோ பக்கபலம் இருக்கிறது என்பதை உங்களை தைரியத்துக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள். மற்றபடி எங்கள் கதாசிரியராகட்டும், இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருமே பெரிய ஆளுங்க, எல்லாருமே சாதனையாளர்கள். எங்கள் படத்தின் கதாநாயகிகள் இங்கே இருக்கிறார்கள். சிம்ரன் அவர் கூட நடிச்சிருக்காங்க, என் கூட நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அது ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு. வருக. அப்புறம் அனிருத் பற்றி சொல்லணும். அவர் மியூசிக் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஃபுட்பாலுக்கெல்லாம் கூட போடுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆகிட்டார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்களை போடுவதில் எங்களுக்கு பெரிய பெருமை தான். இதோட மியூசிக் டைரக்டர், இதோட ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், அவங்க ஒரு ராஜ்கமல் நிறுவனத்தின் ஒரு அங்கமாக மாறிட்டு வராங்க. டெக்னீஷியன் விக்ரம் தர்பாலாம் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் தன்னம்பிக்கை தரும் ஒரு 2 டெக்னீஷியன்ஸாகவும் அவங்க இருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இயக்குனருடன் ஏற்கனவே வேலை பார்த்திருக்கிறார். இவங்கெல்லாம் செய்து தரப்போகும் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்.
இப்பொழுது நல்ல படங்கள், சிறப்பாக ஓடும் படங்கள், சிறப்பாக தயாரிக்கப்பட்ட படங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதை பற்றி நானும் இவரும் பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்கும் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது. அதாவது எந்த படமாக இருந்தாலும் நல்லா ஓடணுங்கிற வாழ்த்துற வயது எங்கள் இருவருக்கும் வந்து விட்டது. அதனால் எல்லா படமும் நல்லா ஓடணும். முக்கியமாக இந்த படம், ஏன்னா முதலீடு பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த படம் ஓடணும். ஆனால் எல்லா படமும் நல்லா இருந்தால் தான், ஈக்கோ சிஸ்டம் நல்லா இருந்தால் தான் எல்லோரும் இந்த மாதிரி பல விழாக்கள் அட்டன் பண்ண முடியும். அதற்கான வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு யாரையாவது விட்டுருந்தேன்னா அதை எடுத்து யாராவது பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இங்கே நல்ல குட் வைப்ஸ்ன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ் விஷிங் அஸ் வெல். அது தெரியுது எனக்கு, அவருக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து உங்கள் சூப்பர் ஸ்டார் பேசுவார்.